தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் பார்த்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், அங்கு தற்போது எந்தெந்த அரசியல் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க வைகோ தவிர? கூடுதல் விவரங்கள் என்ன? பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நேற்று துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்கள் வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 65க்கும் மேற்பட்டவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் பிரின்ஸ்டன் என்பவரை வந்து தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்து சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தற்போது காயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையின் 5வது தளத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்டவரையும் சந்தித்து அவர் ஆறுதல் சொல்ல சென்று கொண்டிருக்கிறார். இன்று காலை 11 மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் காயம்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். அதேபோல் இன்று பிற்பகலில் 3 மணி அளவில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறுகிறார். இன்று மாலை 5 மணி அளவில் தமாக தலைவர் ஜி கே வாசன் வருவதாக தகவல் உள்ளது. மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் முத்தரசன் இவங்கெல்லாம் வந்து இந்த காயம்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக தொடர்ந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. தற்போது தூத்துக்குடி போராட்டத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்து வைகோ ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். காயமடைந்தவர்கள் வைகோவிடம் என்னென்ன கூறினார்கள்? இப்போ பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் ஒருவர் அவர் கொஞ்சம் அன்கான்சியஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய குடும்பத்திட்ட கேட்டு அறிஞ்சாரு என்ன நடந்ததுன்னு. அவங்க வந்து இப்படி இப்போ காவல்துறையினர் இப்படி தாக்கிட்டாங்க, எங்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதுனால இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவித்தாங்க. இப்போ வந்து இந்த காயம்பட்ட மீதி உள்ள காயம்பட்டவர்களை பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உறவினர்களும் காயம்பட்டவர்கள் ஏதாவது காவல்துறையின் அத்துமீறி தாக்குதல் நடத்தினாலே வந்து எங்களுடைய குடும்பத்தினர் வந்து தாக்கப்பட்டு இப்போ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இப்போ இதுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். அரசு வந்து கூடுதல் கவனம் செலுத்தி இருந்து இந்த ஆலையை வந்து இழுத்து மூடுவதற்குண்டான ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கறத அவங்களுடைய இதா இருக்கு. பிரபாகரன், 65க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களோட உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா? கூடுதல் விவரங்கள் என்ன? இப்போ அதாவது கிட்டத்தட்ட இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் ஒருத்தர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரு ஓரளவு அரசு மருத்துவமனையில் கேட்டு வரும்போது அவர் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார். ஓரளவு நேற்றைய அளவில் இல்லாமல் இரத்த கசிவு குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மற்ற கிட்டத்தட்ட ஒரு 64 பேர் சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. இவங்களுக்கும் தலையில் கால்களில் அடி, தலையில மண்டை உடைந்த அந்த மாதிரி சிகிச்சை பிரிவில் தான் இருக்காங்க. அவங்க தொடர் தீவிர கண்காணிப்பில் இருக்காங்க. 24 மணி நேரம் மருத்துவர்கள் வந்து கண்காணித்து வராங்க, செவிலியர்கள் கண்காணித்து வராங்க அப்படிங்கிறது அரசு மருத்துவமனையில் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க.